ஆவியின் மேலே இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தனை என்மேல் வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஆவியின் மேலே இந்த அன்பு சித்தனை என்மேல் வைத்திட்ட பின்பு இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழத்திலே மன்னான மனிதனாய் என்னையமாகுமோ, மன்னான மனிதனாய் என்னையமாகுமோ, உன் பிள்ளையெல்லாம் வாழக்கூடுமோ, உன் பிள்ளையெல்லாம் வாழ முடியுமோ, உன் பிள்ளையெல்லாம் வாழக்கூடுமோ, உன் பிள்ளையெல்லாம் வாழ முடியுமோ. ஆவியிலே இந்த அன்பு சித்தனை என்மேல் வைத்திட்ட பின்பு இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவனே எனக்கு ஆகுமோ, உன்னத தேவனே எனக்கு ஆகுமோ, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ முடியுமோ. ஆவியின் மேலே அன்பு இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விலே நிரந்தரமாகுமோ, பொய்யான வாழ்விலே நிரந்தரமாகுமோ, நிறங்களை பயன்படுத்த முடியுமோ, நிறங்களை பயன்படுத்த கூடுமோ, நிறங்களை பயன்படுத்த முடியுமோ, நிறங்களை பயன்படுத்த கூடுமோ. ஆவியிலே அன்பு சித்தனை என்மேல் வைத்திட்ட பின்பு இன்னும் வாழ தெரியலையே. நான் எதை நம்புறேன் என்பதை நான் உறுதியாய் பற்றி கொண்டு நடந்தானாகில் என்னுடைய வாழ்க்கையில என் ஓட்டம் சிறப்பா இருக்கும். ஒருவேளை விசுவாசத்துக்கு உரிய ஓட்டம் போடுவேன். பவுல் இங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்து சீரிய பிரதான ஆசாரியிடம் போய் இந்த மார்க்கத்தான் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தார். எப்படியாப்பட்டவங்கள கிறிஸ்டியன் பீப்பிள்ஸ், ஒருவேளை சகோதரியாகட்டும் சகோதரர்களாகட்டும், இவர்களை நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பிரயாணமாய் போய் நல்லா புரிஞ்சுங்க, அவன் எதுக்கு வாங்குறான்? இவர்களை கொல்ல வாங்குகின்றான், இவர்களை துன்புறுத்த வாங்குகின்றான், இவர்களை வேதனைப்படுத்த வாங்குகின்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கலாம் போது இவன் கொல்லுறதுக்கும் இவன் துன்புறுத்துக்கும் இவன் வேதனைப்படுத்தும் இவருக்கும் எனக்கு என்ன சம்மதம் என்று கேட்டீங்கன்னா, நான் அநேக நேரத்தில் இயேசுவை கொல்லுகின்றவராய் இருக்கின்றேன், அடிக்கின்றவராய் இருக்கின்றேன், நொறுக்கின்றவராய் இருக்கின்றேன். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட நாள் மறுபடியும் 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 அவர் தலையில் விதைக்கின்றவராய் இருக்கின்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம்,
எங்க பிரதர் அப்படின்னு கேட்கலாம். அப்படி வசனத்தை வாசிங்க தம்பி. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப அவன் எந்த உருவத்தையும் பார்க்கல. பார்த்ததுதான் எதுதான்? இன்னைக்கு கவனிங்க ப்ளீஸ். நீ எதைத்தான் பார்த்தான்? ஒரு ஒளியை பார்க்கின்றான். அவன் எந்த உருவத்தையும் பார்க்கல. உருவத்தை பார்க்காதவன் ஒளியை கண்டபோது நடக்கின்ற காரியத்தை கவனிங்கள். வாசிங்க தவி. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகின்றாய் என்ற சத்தத்தை கேட்கிறான். இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாரு, ஏன்பா ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றாய்? நீங்க சொல்லலாம், உங்களை போல என்ன போல பவுல் ஒரு பெரிய சவுலா இருக்கையிலே இந்த வேத புத்தகத்தை சுமந்தவர் தான். மோசையின் கற்பனைகளை அறிந்து கொண்டவர் தான். தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக, கற்பனைக்கு உட்பட்டு வாழத்தக்கதாக யூத குலத்திலே இருந்து வந்தவர் தான். நான் எபிரேயனுக்கு எபிரேயன், கிரேக்கனுக்கு கிரேக்கனாவும் இருக்கிறேன், யூதருக்கு யூதரானே, எல்லாருக்கும் எல்லாமா மாறியும் போயிட்டப்பா. அப்படியாப்பட்ட பவுல் உங்களுக்கு எனக்கு முன்னாடி வேத புத்தகத்தை சுமந்தவர் தான். ஆனா உள்ளுக்கிற விஷயத்தை அறியல. இப்ப கைப்பிடிச்சு சொல்லு, அப்புறம் நம்மளை போலதான் போல இருக்கு. பைபிள் எடுக்கிறது உண்மைதான், ஆனா உள்ளுக்கிற விஷயம் தான் எனக்கு ஒன்னும் தெரியல. அது படிச்சதால என்ன வாழ கற்றுக்கொள்ள முடியும், நல்ல போராட்டத்தை போராட முடியும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், ஓட்டத்தை முடிக்க முடியும். வேதத்தை என்ன பண்ண இன்னும் திறந்து பார்க்கவே எல்லாம் புரிந்து கொள்வோம். நான் வேதத்தை திறக்காதபடியால்தான் என் வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறது. பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவரின் கரத்தில் இருக்கும் போது அதை வைத்துக் கொண்டே பாவம் செய்கின்றேன். ஏன் பிரதர் என்ன பார்க்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியலன்னா, இன்னும் ஆண்டவர் பேசுவதற்கு நீ இன்னும் சட்டத்துக்கு செவி கொடுக்கலாமா? சட்டத்துக்கு செவி கொடுக்கலான்னு உன்னுடைய வாழ்க்கை சாட்சியாக இல்லாதபடிக்கு உன்னுடைய ஓட்டமும் விசுவாசத்துக்கு அப்பாற்பட்ட ஓட்டமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பவுல் தேவனுக்கு பிரியமாய் ஒருவேளை அந்த யூத ஜனங்களுக்கு தன்னை சிறந்தவனாய் காண்பிக்க விரும்பினது உண்மைதான். ஆனா யாரிடத்திலே போய் யாரை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறான் என்பது அவனுக்கு அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்மளும் தேவ சமூகத்துக்கு வருவது உண்மைதான், ஆனா தேவனை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அந்த வேதனையின் உச்ச கட்டத்திலே ஒரு வேலை சவுல் வந்த அந்த நாட்களில் நின்ற போது பேசின அதே ஆண்டவன் இந்த நாளில் உன்னோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பெரிய பிரகாசத்தை கண்டபோது அவன் தரையிலே விழுந்தான் என்று சொல்வது மட்டுமல்ல, அப்போ சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றாய் சவுலே? ஒருவேளை அந்த வார்த்தையை எடுத்து விட்டு உன்னுடைய பெயர் என்னுடைய பெயரும் போட்டு வாசித்து பார்த்தோமானால் நான் தேவனுடைய சத்தத்தை ஏன் கேட்க மறந்து விட்டேன் என்பதை புரிந்துவிடும். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறார்ப்பா, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடிக்கிறேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற சவுலே என்று தன்னோடு கூட சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். கை கொடுத்துக்கிறது, தேவ சத்தத்தை நீ கேட்கிறியா? தேவ சத்தத்துக்கு உகந்தவனா இருக்கிறியா? இல்ல உகந்தவனா செயல்படுகிறாயா? இல்ல தேவ சத்தத்தை கேட்டு விட்டோம் நான் இப்படியே தான் ஒரு வாழ்க்கை வாழணும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஏன்பா என்ன துன்பப்படுத்துகின்ற, ஏன் என்ன வேதனைப்படுத்துகின்ற? உன்னை கண்ணின் மணி போல நான் காத்து வருகிறேன்னப்பா, உன்னை கரம் பிடித்து நடத்தி வருகிறேன். தான் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லையே, நீ ஏன் என்னை மறந்துட்டு வேற எங்கேயோ போய்கொண்டிருக்கிற? ஆண்டவருடைய சத்தம் கேட்குது என்று தன்னோடு கூட சொல்லுகின்ற ஒரு சத்தத்தை கேட்ட அதற்கு பிற்பாடு அவன் செய்கின்ற காரியத்தை அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நல்லா புரிஞ்சுக்க, அவன் எப்படி துன்பப்படுத்துகிறான் என்பதை ஆண்டவர் சொல்லும் போதுதான் அதுக்குள்ள ஒரு மனமாற்றமே வருகிறது. ஒருவேளை அநேக நேரத்துல தேவனை எப்படி நீங்கள் நானும் துன்பப்படுத்துகிறோம் என்பது தெரியாதபடிக்கு மறுபடியும் துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம்.
நீ துன்பப்படுத்தாதபடிக்கு அவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னோடு என்னோடு கூட ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். அன்றைய ஆதியிலே ஆதாமோடு கூட பேசினவர், அதற்கு பின்பாக விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட பேசினவர். புதிய ஏற்பாட்டிலே நீயும் நானும் படிக்கத்தக்கதாக இந்த வேதத்தை ஆவியின் துணையோடு கூட ஆவியானவருடைய கிருபையோடு கூட பெற்றுக் கொடுத்த பவுலோடு கூட பேசினவர். இன்று பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த போதிலும் தான் மாறாதவர் என்பதை உணர்த்தத்தக்கதாக உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒரே ஆவியானவருடைய சத்தத்தை கேள். யார் சத்தத்தை கேட்க வேண்டும்? யார் சத்தத்தை கேட்க வேண்டும்? யார் சத்தத்தை கேட்க வந்தா இந்த இடத்துல ஒரே ஆவியானவர் தம்மா ஞானத்தை போதிக்கும் வசனத்தை கொடுக்கிறாரு, அறிவை உணர்த்தும் காரியத்தை கொடுக்கிறாரு. விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக உன்னோடு என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்ப கை கொடுத்து நீ யார் சத்தத்தை கேட்க வர இல்லை. அங்க ஆண்டவர் சொல்கிற அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. நான் யார துன்பப்படுத்தணும்பா? ஒருவேளை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை துதிக்கின்ற உண்மையாய் தேடுகின்ற ஜனங்களை அல்லவா நான் துன்பப்படுத்தினேன். உன்னை எங்க ஆண்டவரை நான் துன்பப்படுத்தினேன்? இது வரைக்கும் பவுல் யாரையும் அறியவே இல்லை. இயேசுவை அறியாதவனாய் இருக்கின்றான், இயேசுவின் காரியம் புரியாதவனாய் இருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் இங்கே யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆலயத்துக்கு வருத்த உண்மைதான், ஆனா ஆண்டவர் அறியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசுகின்றான். வேதத்தை எடுப்பது உண்மைதான். உலகுக்கு நான் கிறிஸ்துவன். கிறிஸ்துவன்னா என்ன அர்த்தமே தெரியாது எனக்கு. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்ப நான் எந்த சாயா இருக்கணும்? தேவ சாயம் ராகமாடி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ அவரோடு இருக்கத்தக்கதாகத்தான் எனக்கு உனக்கும் அழைப்பு. அதை மறந்து நான் வேறு எந்த சாயலாய் இருந்து கொண்டிருக்கிறேன்? யாருக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் என்னை தேவ சாயலாய் மாற்றிக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்னும் மாம்சமா தான் இருக்கிற ஆண்டவர். மாம்ச சிந்தை மரணம். அது தேவனுக்குள்ளே என்னை கொண்டு போய் விடாது, தேவ சித்தத்தை செய்ய விடாது, தேவ சத்தத்தையும் கேட்க விடாது. இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்று சொல்லி இருந்தாலும் ஒருவேளை பவுல் சிந்திச்சிருக்க மாட்டான் போல இருக்கு. அடுத்த காரியத்தை ஆண்டவர் பேசுகின்றார்.
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாயுள்ள என்ற இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பவுலுக்கு கொஞ்சம் வேதனையா இருந்தது. அப்போ அவர் சரீரத்தில் எங்கே இருக்கிறது முள்? அவன் அநேக நேரத்துல உதைக்கும் பொழுது எங்கே உதைக்கிறானா? ஒரு தலையிலே உதைக்கிறான். அவர் சிரசில உதைக்கின்ற உதையினால் அவருக்கு வலிக்கிறதோ இல்லையோ, அப்பா அந்த முள்ளுல உதைக்கும் போது உன் கால் வலிக்கும் என்று அவர் சொன்ன அன்பை அவன் புரிந்து கொண்ட போது, ஆண்டவரே உம்மை தவிர இந்த உலகத்தில் சிறந்த ஒரு தேவன் இல்லை. புரிந்து கொண்ட புரிதல பாருங்க. ஆண்டவர் சொல்றப்ப முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? எனக்கு சிந்தை வலிக்கிறதோ இல்லையா பவுலே, உனக்கு கால் வலிக்கும் போதோ. அன்பு நினைச்சு பாருமா. அவர் தன்னை நினைக்கின்றவர் அல்ல, உனக்கு காயப்பட்டு விட போகின்றது என்று உன்னை நினைக்கின்ற அன்பை பவுல் உணர்ந்து கொண்ட போது அவனுக்குள்ள வந்த மாற்றங்களோ வித்தியாசம். அவன் உடனே நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒண்ணுதான், என்னை ரட்சித்து விட்டார், என்னை வார்த்தையினாலே மாற்றி விட்டார். முள்ளில் உதைக்கிறது கடினமா இல்லையோ? முள்ளில் உதைக்கிறது கடினமா இல்லையோ? சத்தத்தை கேட்ட போது பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் இத்தனையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எத்தனையோ முறை ஆண்டவரை எப்படி உதைத்தது உண்மைதான், எத்தனையோ முறை வேதனைப்படுத்தியது உண்மைதான், எத்தனையோ முறை அந்த சிலுவை மரத்தை போய் அசைத்து ஆட்டி அவருக்கு வேதனை கொடுத்தது உண்மைதான். எத்தனை முறை ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற ஆண்டவரே, தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவோம். தேவ சித்தம் நிறைவேற எனையோ படைத்தீரே, தேவ சத்தம்
பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, வாசிக்க சகோதரி. திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றான்? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள் போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே நான் உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. அவனோடு கூட பிரயாணம் பண்ண மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும், நல்லா புரிஞ்சுங்க, நான் யாரோடு கூட பிரயாணம் பண்ணாலும் அல்லேலூயா ஒருத்தனை கூட இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஒருவேளை தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவீர்கள் ஆனால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தாவீதை போல சொல்லுங்க, நான் பொல்லாப்புக்கு பயப்படாதவரே, பொல்லாப்புக்கு பயப்பட உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றி மரண இருளின் பள்ளத்தாக்கான நடக்கும். நான் மனுஷனோடு கூட இருந்து இவன் என்ன நடத்துமா நினைச்சீங்கன்னா பவுலோடு கூட அத்தனை சேனு இருந்ததம்மா. ஒருத்தனும் காணுவாங்க, ஒருத்தர் இல்லாதபடிக்கு பவுல் சத்தத்தை கேட்கிறாங்க, ஒருத்தரையும் காணுமா, எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு நீ எப்போ உன்னை ஒப்பு கொடுக்குறியோ அப்போவே உன்னை விட்டு அசுசிகள் அகன்று போகும். அநேக நேரத்தில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடினால்தான் இன்னமும் அசுசிகளோடு கூட நம்ம என்ன பண்றோம். தேவன் சொல்லுகின்றார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் கேட்டபோது அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள் போ. ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், எழுந்து என்ன பண்ண, பட்டணத்திற்குள்ள போ. அல்லேலூயா. எந்த காரியமும் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் போ என்று சொன்னா போயிடும். நான் என்ன பண்ண மாட்டேன், அவர் போன்னு சொன்னா கூட இப்போதான் ஆண்டவர் தான் சொன்னாரா, இது இல்ல வேற யாரா சொன்னாங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சத்தத்திற்கும் மற்ற சத்தத்திற்கும் நீ வித்தியாசம் தெரியணும். உன்னை கூப்பிடுகின்றவர் மனவாளனா இல்லை மற்றவரா என்பதை நீ புரிந்து கொள்ளமோ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. போ என்று சொன்னபோது நீ செய்ய வேண்டியதை என்ன பண்ற, முதல்ல போப்பா இந்த இடத்த விட்டு. அல்லேலூயா. முதல்ல என்ன பண்றாரு, நீ நிக்கிற பேரு எப்படியாப்பட்டது, அசுச்சி நிறைந்தது. நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய இடம் ஒன்று, அங்க போ. நான் பாவத்திலே நின்று கொண்டு இருப்பேன், ஆனால் எனக்கு எது தெரியாமலே போயிடும், எது தெரியாம போயிடும். நான் பரிசுத்தத்துக்குள்ள போக வேண்டியதோ கர்த்தருடைய சுத்தமா என் வாழ்க்கைக்கு தெரியாமலே போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, போ அப்படின்னா போயிடும். நீ போய் நிற்கின்ற இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார், உன்னோடு கூட உறவாடுவார், உன்னுடைய வழிகளை மாற்றுவார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பவுல் இம்மட்ட அக்கிரமம் நிறைந்தவன் தான், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டவன் தான், தேவ சத்தத்திற்கு விரோதமாக எழுப்பினவன் தான். யார் துதிக்கிறார்களோ, யார் ஆராதிக்கிறார்களோ எல்லாருக்கும் சவுக்கடி. இந்த நல்ல பவுல் இல்லை, இல்லைன்னா முதுவெல்லாம் பட்டப்பட்டி ஆயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுங்க. அன்னைக்கு யார் துதிச்சாலும் அடிதான், இன்னைக்கு யார் துதிச்சாலும் எங்க பிரதர் துதிக்கிறாங்க, துதிக்கிறன்ற பேர்ல நடிக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளும் பார்க்கணுமே, பாடுங்கடான்னா அல்லேலூயா. போன வாரம் கன்வென்ஷன் கொடுத்தாங்க, இவரான
நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. அடுத்த வாரம் கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. சொன்னவர்களையும் தெரியும், கேட்டவர்களும் இங்கதான் இருக்கிறாங்க. பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, அவன் நம்மளை குறிச்சு பேசல. அல்லேலூயா. பொம்பளை பிள்ளைகளும் சரி, சகோதரர்களும் சரி, எப்படிதான் இருக்கிறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க என்ன பண்ண மாட்டோம், கேரண்டியா விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்களும் பாட மாட்டோம், பாடுறவங்களுக்கும் ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ண மாட்டீங்க, பாட மாட்டோம். பக்கத்துல இருக்கிறவனையும் நல்ல மாட்டுக்கு பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, ஒரே ஒரு சூடுதான். அல்லேலூயா. அப்ப நீ நல்ல மாடா, இந்த பக்கத்துல கை கொடுத்து சொல்ல பிடிக்கும், நீ நல்ல மாடா கெட்ட மாடா. நல்ல மாடு என்ன பண்ணும், ஒரே ஒரு சூடு வச்சோனியா அடுத்த முறை லாடம் கட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா போய் படுத்துக்கும். ஏன்னா அவன் தெரியும், இந்த வெட்டி சரியில்லைன்னா மறுபடியும் என்ன வைப்பாங்க, சூடு வைப்பாங்க. நம்மளுக்கு எத்தனை முறை சூடு வச்சாலும் பக்கத்துல கைப்பற்றி சொரணைக்கு இருக்க மாட்டேன். நல்லா புரிந்து கொள்வோம். ஒரு முறை தேவ சத்தம் கேட்கும் போது உடனே ஒப்பு கொடுக்கிறான் பவன். ஒரு முறை தான் கேட்டது. அவன் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய சத்தம் ஒரு முறை தான். பக்கத்துல கைப்பற்றி சொல்லு, வாரம் கேட்குது, மாற்றம்லாம் இல்லை. அல்லேலூயா. வாரம் கேட்டாலும் நம்மளுக்கு என்ன கிடையாது, மாற்றமே இல்லை. நாங்களாம் கட்சிக்காரங்க மாதிரி என்ன பண்ண மாட்டோம், மாறவே மாட்டோம். ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கொண்டேதான் இருப்போம். வேதம் சொல்கிறதை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். பவுல் அடங்கியது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டணத்துக்குள்ள போ. அல்லேலூயா. ஓ சொன்ன ஆண்டவர் பிற்பாடு நடக்கிற காரியத்தை வாசிக்க சொல்லி பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் என்ன பண்ணல, பார்க்கவில்லை. அப்பொழுது அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாட்கள் எப்படி இருந்தான், நல்ல புரிஞ்சு 3 நாள் பார்வையில மட்டும் இல்ல, அவன் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சான். அவன் பரிசுத்தத்தை நல்ல பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள கடந்து போறேன், பரிசுத்தமா வாழ போறேன், தேவனுடைய சத்தத்தை கேட்க போறேன், தேவனுடைய சித்தத்தை செய்ய போறேன், தேவனுடைய சாயலா மாற போறேன். அதுக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். 3 நாட்கள் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு நியமித்து இருக்கலாம், அந்த நியமித்த ஓட்டத்துக்குள்ள ஓடி கொண்டு இருக்கலாம். அதனால ஒரு காரியத்தை நான் சேர்த்து செய்ய போறேன். என்னவா? அவன் 3 நாட்கள் புசியாமலும் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அவன் தேவனுக்குள்ளே தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றபடியினாலே தன் ஒப்பு கொடுத்து வித்தியாசமாய் இருக்கிறது. எத்தனை பேர் உண்மையாய் ஒப்பு கொடுத்து தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தேவனுக்குள்ளாக தங்களை மாற்றிக்கொள்ள எந்தெந்த வடிவம் உண்டோ அந்த எல்லா வடிவங்களையும் தேடுவீர்கள். இல்லைன்னா சத்தத்தை கேட்கத்தோடு பாவம் மாசப்பட்டு தான் படுத்திருக்கோம், போ சொல்ல அது நம்மளுக்கு பிடிக்க வேணாம், நாமளே என்ன பண்ணுவோம், வா போலாம். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நமக்குள்ள மாற்றம் வேண்டுமானால் தேவன் போன்னு சொன்னா போயிடணும். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். 3 நாட்கள் பார்வை இல்லாதவனா இருக்கிறான், அவன் இன்னொரு காரியத்தை அறிந்து ஆண்டவரே இன்னும் என்னை மெருகற்றிக் கொள்ள வேண்டும், இன்னும் நல்ல மனவாட்டியா மாற வேண்டும், என் ஓட்டத்தை நல்லா ஓடணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், முடிவு உண்டாகணும் அப்படின்னா நான் இன்னும் உனக்குள்ளே வைராக்கியம் பாராட்டி எழுபத்தக்கதாக என் சரீரத்தை ஓடிச்சு ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு சரீரத்துக்கு மேன்மை பாராட்டுதோ அதிகம், அது சகோதரனாகட்டும் சகோதரி ஆகட்டும். அல்லேலூயா. என்ன பண்றோம், சரீரத்திற்கு மேன்மை பாராட்டுவது அதிகமே. அல்லேலூயா. அந்த பவுல் செய்கிற காரியத்தை கவனிங்க, வாசிங்க. பார்வை இல்லாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர்ல யார் இருக்கிறது, நல்லா புரியுங்க. ஆண்டவர் இப்ப கூப்பிடுறாரு. யாரு கூப்பிடுறாரு? பவுலை கூப்பிட்டாரு. பவுல் எப்படி உண்மையான சீசன் இப்படிதான் செய்வான். அதனால கொஞ்சம் காண்பிச்சு கொடுக்கும்போது பாத்துங்க, நம்ம அநேக நேரத்துல ஆண்டவர் 10 முறை கூப்பிட்டா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
பகல் கைது சட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆண்டவருக்கும் அப்படித்தான், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அப்படிதான். அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறதை காது இருக்கிறவன் கேட்பான். இப்ப அனனியா ஒரு சீசன் இருக்கிறான். நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் இப்ப தரிசனமாகிறாரு. ஆண்டவர் பாப்பனும் நினைக்காத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அனனியாவே தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமானது உண்மைதான். அனனியாவே என்றால் அவன் ஆண்டவர். உடனே என்ன பண்றான்? அந்த ஒரு பொருள் தான். பவுலுக்கு 2 பொருள், இவருக்கு எத்தனை பொருள்? பக்கத்துல கை வச்சு சொல்லு. புதுசா வந்து ஆத்மாவுக்கு 2 பொருள் விடலாம். பழைய ஆத்மாவுக்கு 1 பொருள் போதும். நல்ல மாட்டுக்கு ஒரே ஒரு சூடு போதும். இப்போ ஒரு சூட வாங்கின அனனியா இப்படி சொல்லக்கூடாது. ஒரு குரலை கேட்ட அனனியா ஆண்டவரே இதோ அடியேன். உடனே சரண்டர். பழைய விசுவாசி பக்கத்துல இருந்து சொல்லு. பழைய விசுவாசி இப்படி நான் சரண்டர் பண்ணோம். கையில கட்டி சொல்லு. அல்லேலூயா. விசுவாசிக்கு சொல்லலாம், தம்பி வாங்கப்பா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பழைய விசுவாசிக்கு பார்த்தாலே போதும். பாஸ்டமா சொல்லுவாங்க, அவங்க பாஸ்டர் கண்ணாலேயே காட்டுவாங்க. முன்னாடி வா, பாட்டு பாடு, கை தட்டு. அல்லேலூயா. அல்லேலூயாவும் எப்படிதான் காட்டு வருவது? கண்ணை காட்டி அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம். நான் தேவனுக்குள் வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் போதும், ஒரு வட்டி சத்தம் போதும், தேவ சித்தம் போதும். ஆண்டவர். ஆனா பவுல கொஞ்சம் அறிந்திருந்தாங்க. அனனியா அறிந்திருந்தபடினால ஆண்டவரத்துல கொஞ்சம் பேசுறேன். ஆண்டவரே நீங்க பேசுறீங்க ஆண்டவரே, நானும் ஒரு சில சந்தேகம் இருக்குது, சந்தேகத்தை மட்டும் கேட்கிறேன். இப்ப அனனியா கேட்கிற வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நல்லா பண்ணீங்க. ஆண்டவர் அட்ரஸ் கொடுத்தாருன்னா வீட்டு தெருவு சந்து வீட்டு எண்ணி எல்லாத்தையும் கொடுத்து கரெக்டா பேர் சொல்லி அனுப்புவாரு. அது மட்டும் இல்ல இன்னொரு காரியமும் தெரியும். நீ இந்த நேரத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறனோ ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எப்படின்னு கேட்கலாம். வாசிங்க வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் நேரு தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போ. யாருடைய வீட்டில? நல்லா புரிஞ்சுங்க. இந்த மனுஷனுடைய வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேர் கொண்ட ஒருவனை தேடு. அவன் இப்போ என்ன பண்றான்? ஆண்டவருக்கு நல்ல தெரியும். இந்த நேரத்தில் எதை செய்து கொண்டிருக்கிறார்? நான் சொல்றது இல்ல பிரதர், வேலையா இருந்தேன். எல்லா நேரத்திலையும் கர்த்தருக்கு கரெக்டா தெரியும். நீ ஏமாத்துற பிரதர், வேலையா இருந்தா பிரதர், நீ வீட்டுல தான் இருந்தாலும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஊழியக்காரங்களை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஒருவேளை அனனியாவுக்கு தெரியாம இருக்கலாம். பவுல் என்ன செய்து கொண்டிருந்தான்னு யாருக்கு தெரியல, அனனியாவுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருந்து கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னைய என்னைய ஆண்டவர் எப்ப நீதிக்குள்ள வணஞ்சாரோ அப்பயே உன்னை என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்ப பக்கத்துல கைது சொல்ல, அவர் ஒரு சத்தத்துக்கு செவி கொடுமா, அவர் ஓயாம கூப்பிட்டு இருக்காத. அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற. அவர் மனம் மாறாத வரைக்கும் தான் உனக்கு வாழ்க்கை. அவர் மனம் மாறாத வரைக்கும் தான் உன்னுடைய செய்கையெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாரு. ஒருவேளை அவர் மனம் மாறினார்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. வேதத்தை வாசிச்சு பாருங்க, ஒரு மனம் மாறின காரியெல்லாம் எப்படி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. தன்னிடத்தில் வரவும் தன் பார்வை அடையும்படி தன்னில் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்த
பரிசுத்தவான்களுக்கு நல்ல புரிஞ்சுங்க. தேவன் அழைத்து வர மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் தான்? பொல்லாங்கு செய்த மனுஷன் தான். ஆனா நம்ம நினைக்க கூடாது தேவனுக்கு வெளியே இருந்தோமா, கொஞ்சம் குழந்தை சத்தத்தை நிறுத்துங்கம்மா. தேவன் நம்ம நினைக்க கூடாது குழந்தை நம்ம பொல்லாங்கு செய்து கொண்டே இருந்து தேவன் உன்னை அழைத்து வராருன்னா, ஒருவேளை நீ இன்னும் மாறாம இருக்குன்னா பட போற பாடு அதிகம். அவனும் அங்க அனனியா சொல்லுகிறான், எப்ப ஆண்டவரே அந்த மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நின்று அநேக காரியங்கள் செய்தான், பொல்லாங்கு செய்தான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க. உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியனிடத்தில் அவன் அதிகாரம் பெற்று இருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அனனியா கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு? நீ போ. இப்ப ரெண்டு வாட்டி ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம இருக்கிற இடம் சரியில்லைன்னா நீ போ. அல்லேலூயா. உன்னை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் பெரியதே, பெரியதே. பெரிய தேவனை கொண்டு போகின்ற உன்னை கொண்டு தேவன் செய்ய போகின்ற காரியம் பெரியதே. அப்ப நான் எங்க இருக்க கூடாது? அசுசி நிறைந்த இடத்துல நிற்கக்கூடாது. ஏன்னா தேவனின் மீது வைத்திருக்கிற சித்தம் பெரியதா இருக்கிறது. இந்த அனனியா கிட்டே சொல்றாரு, நீ போ. அவன் புற ஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், அல்லேலூயா, அவன் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவோ பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றால், அப்போ கர்த்தருக்குள்ள வந்தீங்கன்னா பாடுபட்டுதான் ஆகணும். நான் நைஸா விட்டு நைஸா போவேன்னா ஆண்டவர் நான் நைஸா விட்டுட்டு போயிடுவாரு. கொஞ்சம் பாடுபட பிரதர். சில காரியத்தை நல்லா விட முடியல, அதுல கொஞ்சம் பாடுபாடு. சில போராட்டத்தை போராடணும்னா அதுல நல்ல போராட்டமா போராடி கொண்டே, ஆண்டவரை இதை விட்டு ஆண்டவரை இந்த காரியம் தொடக்கூடாது, என்னை தோர்த்தக்கூடாது ஆண்டவரை. பாடுபட்டாத்தாமா நித்திய ஜீவன் உண்டு. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், என் வாழ்க்கை சுகமா வாழ்வ, கண்ண முன்னா சுகமா. அல்லேலூயா. பரவத்துல சுகமா 4 பேர் கலரி ஃபீல் போவாங்க. முடிவு எப்படி இருக்கும்? ஏன்னா கல்லறையில ஒரு கல் வச்சு சொல்லுவான், இன்னார் கிறிஸ்தவங்க இவங்க இப்படியா வாழ்ந்தாங்கன்னு நாங்கள் எழுதி கொண்டா வைக்கலாமா தவிர பரலோகத்துல நம்ம பேர் ஒரு நாள் இருக்கவே. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடின, விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. படப்போகின்ற பாடுகள் பெரியது என்பதை ஆண்டவர் யாரிடத்தில் முன்கூட்டியே சொல்லிட்டாரு? அனனியாவுக்கு சடன் மட்டும் அவன் புறஜாதி இடத்துல பேசப்படுதலப்பா, ராஜாக்கள் இடத்துல போய் பேச போறான். அல்லேலூயா. உன்னுடைய அழைப்பும் என்னுடைய அழைப்பும் புறஜாதிகளுக்கு மட்டுமல்ல, ஒருவேளை உயரத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கும் தேவனுடைய நியமித்து இருக்கிறார்கள். மறந்துடாதே. நம்ம எங்க பிரதர் உள்ளவங்ககிட்டயே பேச முடியல. அல்லேலூயா. அப்போ நீ இன்னும் அழைப்பு புரிஞ்சுக்கல, அழைப்புக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அங்க தேவ மனுஷன் வந்து கை வைக்கும் போது பார்வை அடைவது மட்டுமல்ல, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனை அனுப்பினார் என்று சொல்வதுமா? அல்லேலூயா. உனக்கு வாசிக்க சகோதரி. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப தேவனுடைய
சத்தத்தை கேட்டு அவனுக்கு புதிய பாதை கிடைச்சிருக்கு, புதிய காரியம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவன் இப்போ ஞானஸ்நானம் தொட்டில மூழ்கி எழுந்து நான் பிறந்துட்டேன் புதுசா, நான் பிறந்துட்டேன் புதுசா, நான் பிறந்துட்டேன் புதுசா. இப்ப அவன் வாழ்க்கையில ஓட்டலாம் சிறந்தது, அவன் போராட்டம் சிறந்தது, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சிறந்தது. நடக்கின்ற காரியத்தை பாருங்க. உடனே என்ன பண்றான், பார்வை அடைந்த போது உடனே என்ன பண்ணா, அடுத்த விஷயம் ஞானஸ்நானம் தொட்டிட்டான். தெய்வத்தை சொல்லு, ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும், அடுத்த நிமிஷம் எங்க போயிடணும், தொட்டிதான். அல்லேலூயா. பார்வை அடைந்த மாத்திரத்துல உடனே ஒரு சரண்டர், ஆண்டவரே என்ன உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஏன்னா உன்னை தவிர என்ன மாற்றம் ஒருத்தரும் கிடையாது ஆண்டவரே, உன் வார்த்தையை தவிர என்னை பிரதிபலிக்கக்கூடியது ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. அவருடைய வார்த்தை தான் உன்னையும் என்னையும் புடவிடும். உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுற்றி காட்டுறது யார் தான்? அவர் வார்த்தை மட்டும்தான். அவர் வார்த்தை இன்னும் ஒண்ணுமே செயல்பட முடியாது. வாசிங்க சகோதரி. போஜனம் பண்ணி நல்ல புரிஞ்சுங்க. அடுத்த நிமிஷம் 3 நாள் பாஸ்டிங் என்ன பண்ணாரு, முடிக்கிறாரு. முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணாரு, இங்க கொஞ்சம் ஆவியிலும் பலப்பட்டான், சரீரத்திலும் பலப்பட்டான். ஆவியிலும் சரீரத்திலும் பலப்பட்டு அவன் மறுபடியும் எங்க போயில, உலகத்துக்குள்ள போயில. நம்ம நல்லா புரிஞ்சுங்க, ஆவியிலும் சரீரத்திலும் பலப்பட்டா உடனே எங்க போயிடுவோம், நம்ம சிந்தை கூட தேவனுக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கும் போது வீட்டுல இதை செய்யலாமா அதை செய்யலாமா சிந்திக்கிறவங்களுக்கான நாம. அல்லேலூயா. எங்க சபைக்குள்ள இருக்கும் பொழுதே வாசிங்க, தாமதமின்றி உடனே அடுத்த நிமிஷம் நல்லா பாருங்க, கண்கள் திறக்கப்பட்டது, போஜனத்தை குச்சித்தான், ஞானஸ்நானம் எடுத்தான், அடுத்த நிமிஷம் சுவிசேஷ ஊழியம் செய்ய போயிட்டான். ரொம்ப வருஷம் ஆச்சு ஞானஸ்நானம் எடுத்து. அல்லேலூயா. 2007 எடுத்து. ஏன்னா ஆண்டவர் கொஞ்சம் உடவிட்டார், கொஞ்சம் நொறுக்குனாரு, கொஞ்சம் உடைச்சாரு, கொஞ்சம் உருவாக்குனாரு. தேவ சமூகத்துல உங்களுக்கு முன்பாக இங்க முழுசா நிறுத்திட்டாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. பக்கத்துல நீ எடுத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அல்லேலூயா. ரொம்ப வருஷம் ஆச்சு பிரதர், ஆனா இன்னும் எதை செய்ய போவே இல்லை. முதல் ஊழியமான சுவிசேஷ ஊழியம் கூட சொல்லியப்பா. அல்லேலூயா. நான் கேட்கறது அப்படியே குத்தி வச்சிருப்பேன். கேட்கறது என்ன பண்றீங்க, குத்தி வச்சிருங்க. அடுத்த வாரம் கேட்டா விட்டுருவீங்களே. என்னமா நடந்தது போன வாரம், என்ன தேவ செய்தின்னு கேட்டா அதுவா. அல்லேலூயா. இப்ப சில நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஞாபகம் மறதி ஆண்டவர் கொடுத்தபடியினாலே நோட் பண்ணி வைத்திருப்பது நல்லது என்று சொல்லுவேன். ஆனா எத்தனை பேர் கையில டைரியோடு கூட சர்ச்சைக்கு வரீங்க? அல்லேலூயா. ஒருத்தர் தான் கை காட்டுறாரு. 2 பாஸ்டமோடு கூட 2, 3, அப்புறம் வேற அதான் 4, நீங்க 5 பாருங்க. லப்பரோடு வராப்பையா, 7 வராப்பையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மற்றவர்கள் எப்போ கற்றுக்கொள்வோம்? நல்லா பாருங்க, தேவ காரியத்தில் செயல்பட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உடனே அடுத்த நிமிஷம் தேவன் என்னோட கூட பேசினாரா, அடுத்த நிமிஷம் உடனே மாற்றம் தேவை. ஆண்டவரே நான் மாறணும், ஆண்டவரே நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றுங்க. நீங்க மாற ஆசைப்படுவது நல்லதுதான், ஆனா அந்த மாற்றம் உடனே வரட்டும். நம்ம நிறைய நாட்கள் நினைக்கிறோம் அப்பார்ட்மெண்ட் மாறிடலாம். காலம் மாறிக்கொண்டே இருக்குதுமா. கர்த்தருடைய வருகை சமீபித்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அவருடைய வருகையை பார்த்துட்டு நான் மாறன்னு நீ முழங்கால் படிக்கிட்டு கைகளை தூக்கி ஆண்டவரே என்னையும் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர்னாலும் 10 கன்னிகை கதை தான் நடக்கும். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லு. 5 பேர் உள்ள என்ட்ரு ஆயிட்டாங்க. 5 பேர் வாசலை நின்று தட்டுறாங்க. ஒரே சர்ச்சு பிலிவர்ஸ் தான் பிரதர். 10 பேர் கையில என்ன எடுத்து வந்தாங்க? எடுத்து வந்தது உண்மைதான். 5 பேர் உள்ள என்ட்ரு ஆயிட்டாங்க, 5 பேர் போல. 5 பேர் தன்னை மாற்றிக்கொள்ள நினைத்தார்கள். மணவாளன் வரும்பொழுது தன்னை அலங்கரித்துக் கொண்டு முழு அலங்காரத்துடன் மணவாளன் கையை பிடித்துக் கொண்டு போனார்கள். ஏன்னா பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகைகளாய் கிறிஸ்துவின் போதே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறதை குறித்து வைராக்கியம் பாராட்டுகின்றோமா?
அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்பா? வேதம் சொல்கிறது வாசிக்கிற போது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை அங்கேயும் இப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியனிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமா யார் எதனால பேசுங்க, நான் கர்த்தருக்குள்ள வளர்ச்சியை ஒடுக்கலாம், தடுக்க முடியாது என்று சொல்லி மட்டுமல்ல, சவுல் அதிகமாய் ஜனம் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாங்கப்படுத்தி தமஸ்குவிலே குடியிருக்கிற யூதர்களையும் கலங்கப்படினார். உங்க வாழ்க்கை தேவனுக்குள்ள வளராத ஜனங்களுக்கு மத்தியிலே கலங்கம் பண்ணுகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. சவுல் அதிகமா தினம் கொண்டான், அடுத்தவங்க பேசுறதை கேட்கல. அல்லேலூயா. புதுசா போய் சுவிசேஷம் சொல்ல போனா எல்லாம் பேசுமா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, உன் கூட இருக்கிறவனும் பேசுமா? ஆனா அதை குறிச்சு நீ திங்க் பண்ணக்கூடாது. நான் இன்னும் தினம் பண்ண ஆண்டவரை, இன்னும் பலப்படுறேன் ஆண்டவரை, இன்னும் கடுகுகளை போல சட்டைகளை அடித்து பறந்து எழும்புகின்ற ஆண்டவரை, நான் இதோ ஓடினாலும் இலைப்படையேன், நடந்தாலும் சோர் அடைவேன், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்க்கையை வாழ்வேன் ஆண்டவரை என்று நன்றாக பலப்பட்டது மட்டுமல்ல, தினம் கொண்டு இவரே கிறிஸ்து என்று சித்தாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களையும் கலங்கம் பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு இப்ப என்ன வந்துச்சு? இவன் சுவிசேஷ ஊழியத்திலும் தான் கொலை வெளிக்க வந்துருச்சு. ஆனாலும் கர்த்தருடைய அன்பு ஒரு நாள் அவன் பாதையை மாற்றவில்லை. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா உடனே யாருக்கு ஓடுவோம்? அல்லேலூயா. எல்லாம் வச்சிருக்கோம், கத்தியெல்லாம் வச்சுக்கிற ஆள் தான் நம்மளாம். அல்லேலூயா. கத்தியெல்லாம் வச்சிருக்காங்க, பிரச்சனை வந்தா உடனே என்ன பண்றோம்? சர்ச்சை விட்டு ஓடுருவான். ஏன் பிரதர் சர்ச்சைக்கு வரலன்னு கேட்டா, ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு? நீ ஆண்டவர் முதல்ல என்ன பண்ற? அல்லேலூயா. நீ பேசுற அளவுக்கு வாயை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக பேசத்தக்கதாக வாயை கொடுத்திருக்கிறாரு. நீ ஆண்டவருக்கு என்ன பண்ண அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. ஆண்டவருக்கு எதுவும் செய்யல, அதனால ஆண்டவரோட ஜீவனோடு கூட உன்னை நிற்பாட்டி கொண்டிருக்கிறாரே, மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை சுகத்தோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறாரே, உன்னை முடவனாய் குருடனாய் ஊமையாய் ஒரு வேளை மற்றவர்களை போல படைத்திருந்தாலும் என்ன செய்வார்? அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. எது இல்லாத போது கூட கர்த்தரை மகிமைப்படுத்த நாங்கள் ஆயத்தம் என்று ஒரு கூட்டம் உண்டு. அம்மா, ஒரு கூட்டம் உண்டு. எனக்கு கண் இல்லை என்ற போதிலும் கர்த்தரை துதிப்பேன், எனக்கு கண் இல்லை என்ற போதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. எனக்கு கால்கள் இல்லாத போதும் அவருக்காக நடந்து செல்வேன் என்று ஒரு ஊழியக்காரர் இன்றுமே நடந்து கொண்டிருக்கிறார். 2 கையும் காலம் இல்லை அவருக்கு. பிறக்கும்போதே சின்ன உறுப்பு தான். காலை இல்லாத ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வைராக்கு பரட்டி இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கை கால் இருந்து கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டேன்றவன் கை காலே இல்லாத அவரை பார்த்தா இன்ட்ரோச்சு, ஐயோ இவர் பார்ப்பா ஊழியம் செய்யறாரு, இவரே ஊழியம் செய்யும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டாமா? நல்ல காலம் இருக்கிறாரு. அநேக நேரத்தில் என்னோடு கூட ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. கால வலியோடு உன்னால ஊழியம் செய்யணும்னா காலே இல்லாத ஒரு மனுஷன் ஊழியம் செய்யறானு. அல்லேலூயா. கால வலியோடு கூட நல்ல கால் கொடுத்திருக்கும் போது எனக்கு செயல்பாடு கம்மி. மற்றதுக்காக நடந்து ஓடுவேன், மற்றதுக்காக செயல்படுவேன், மற்றதுக்காக மணிக்கணக்கில் நின்றிருப்பேன், மற்றதுக்காக மணிக்கணக்கில் பேசுவேன். என் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை அலங்கரித்து பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து பரிசுத்தத்தை கொடுத்து நித்தமும் என்னை நடத்துகின்ற என் நித்தியாதிபதிக்கு முன்பாக நடப்பதற்கு எனக்கு கடினம். பவுல் பாருங்க, அவன் அதிகமாய் திறன் கொண்டு மட்டும் அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். இப்ப பவுல் சாட்சி கொடுக்கிறார். எங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்க சகோதரி. எவர்களை முன்குறித்து
அழைத்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். பவுலுக்கு நல்லா தெரியும் யாரு முன்குறிச்சாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இராதிருந்தால், பட்சத்தில் இருந்தால், நமக்கு ஆண்டவன் கூட இருந்தா எனக்கு விரோதமா நிற்கிறவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தார். நல்லா புரிஞ்சுங்க. பவுல் உணர்ந்து கொண்ட போது முன்னேறி போய் சொல்றான், இப்ப குமாரங்களை பிதாவிடத்துல போயிட்டப்பா நம்ம எல்லோருக்காகவும் சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தாரு. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட கையில தட்டி சொல்லு, அவரையே ஒப்பு கொடுக்கிறானா அவரோடு கூட எல்லாருக்கும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? ஹல்லேலூயா. எப்படிமா அவரை கொடுத்தவர் மற்ற காரியத்தை அருளாமல் இருப்பாரோ? நான் நினைக்கிறேன் பிரதர், இது இல்லைன்னா இது இல்லை பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, அவ என் குமாரனையோ ஒப்பு கொடுத்துனா உனக்காக மற்றதை அருளாமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா. இது அருளாமல் இருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகின்றவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாய் ஆக்கி இருக்கிறவர். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. உமது நிமித்தம் நல்லா புரிஞ்சுங்க. பவுல் சொல்றாரு, சொந்த ஜனங்கள் அவரை வேதனைப்படுத்தத்தக்கதாக ஒருவேளை கொலைக்கு நியமிக்கத்தக்கதாக இருந்த போதிலும் அவருடைய வைராக்கியம் எழுந்து நின்று கர்த்தருக்காக வைராக்கியம் போராட்டி நல்ல போராட்டத்தை போராடுவ, விசுவாசத்தை காத்துக்கொள்வ, ஓட்டத்தை முடிப்ப, நீ இருக்கிறீர்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற பவுல் பேசுகின்ற காரியத்தை கொஞ்சம் கவனித்துப்பார். உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகின்றோம், அடிக்கப்படுகின்ற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறேன் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கைகளை தட்டி சொல்லு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவள் எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு கூறுகின்றவர்களால் முற்றிலும் ஜெயம் கொள்கின்றதாய் இருக்கின்றனர். அந்த அன்பை அவர் புரிந்து கொண்டபடினால அவருடைய வார்த்தையும் பேச்சிலும் செயலிலும் எல்லாத்திலும் மாற்றான். யூதர்கள் இனி நொறுக்க வந்தாலும் அடிக்க வந்தாலும் எனக்கு என்ன இல்லை, எனக்கு பயம் இல்லப்பா. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பசியோ, நாசமோசமோ, ஏதோ என்ன பிரிக்காதுப்பா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, அன்பிலிருந்து என்னை பிரிக்காதபடிக்கு நான் அவரோடு கூட ஒன்றித்து விட்டேன், அவரோடு கூட இணைந்து விட்டேன். கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் என்னைக்கும் பின்பற்றத்தக்கதாக அவருடைய சாயலாய் நான் மாறிவிட்டேன். வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. பவுல் சாட்சி கொடுக்கிறார். இது மட்டும் சாட்சியற்ற வாழ்க்கை தான், மட்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை தான்? சாட்சி இல்லாத வாழ்க்கை தான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்பினவர் தான், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பேசினவர் தான். ஆனா அவர் சொல்லுகின்ற காரியங்களும் வித்தியாசம், அவர் அனுபவித்த அனுபவங்கள் வித்தியாசம். அப்பா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடியது எது?
இன்னைக்கு மனுஷன் பிரிச்சிடான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது என்னை பிரிச்சது? மனுஷனுடைய உறவுகளும் ஒருவேளை என்னுடைய உறவின் காரியங்களும் என்னை பிரித்து விடுகிறது. ஆனால் பவுல் உணர்ந்தவனாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவின் மேல் அன்பு வைக்கிறதினாலே முற்றிலும் எப்படிதான் இருக்கிறோம்? ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமை ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய நிச்சயம் எதுதான்? ஆண்டவர் அன்பை விட்டு எந்த காரியமா என பிரிக்காத ஆண்டவர். அல்லேலூயா. எந்த நேரத்தில் பவுலுடைய அந்த காலத்தை பாருங்க எத்தனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆனா உடனே மாறி விடுவோம். தேவ சத்தத்தை கேட்டு போற உடனே மாறி நானே அந்த பவுல் சொல்றாரு, அப்பா உன் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது ஆண்டவரே? எதுவும் என்னை பிரிக்காது. அல்லேலூயா. பவுல் இன்னொரு காரியத்தை சொல்றார். பவுல் பேசுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சகோதரி. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லாம் அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? நம்ம சம்பூர்ண உள்ளவர்களா இருக்கணும். அறகுறையான வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. அல்லேலூயா. நம்ம அறகுறை என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கிறிஸ்துவிற்குள்ள நீ வந்திர பிறகு எப்படிதான் இருக்கிற? அறகுறைதாமா. அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே திறப்பட்டு இருக்கும்படியே, கிறிஸ்துவ பற்றிய சாட்சி எப்படி இருக்கணும்? உங்களுக்குள்ள திறப்பட்டு இருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கணும். இப்ப பக்கத்துல கைப்பற்றுங்க. நம்ம சாட்சி எப்படியோ? அல்லேலூயா. வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லாம் அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவராய் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியினால் அவர் மூலியமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து நல்லா புரிஞ்சுங்க. அவர் பவுல் எப்பொழுதுமே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நம்ம வாயில ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா தான் நம்ம வாயில என்ன வரும்? பவுல் சொல்றாரு, எப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக, இந்த தெருக்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக, இந்த வீதி ரட்சிக்கப்பட்டதற்காக, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்கிற வாசிங்க சகோதரி. தொடர்ந்து யாதொரு வரத்திலும் என்ன பண்ணும்? எந்த வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுவதற்கு என்ன பண்ணும்? காத்திருக்கணும். என்ன வரமோ வேணும் முதல்ல என்ன பண்ணும்? காத்திருக்கணும். தேவ சமுதிர ஆண்டவரே, இந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அறிவை குணர்க்கும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாசத்தில் வளர்கின்ற வசனம், அது மட்டும் இல்லாதபடிக்கு அடுத்தது குணமாக்கும் வரம். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு வேணும்னு காத்திருக்கணும். தேவ சமுதிர நம்ம வேற எங்கேயும் போய் காத்துக்கிறோம். மணிக்கணக்கா வீட்டுக்குள்ளேயே காத்துக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படி நீங்கள் யாதொரு வரத்திலும் குறையில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீ என்ன எப்படி இருக்கணும்? ஆண்டவர் வரும்போது அப்ப உங்களை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? குற்றம் சாட்டப்படாதபடிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை சிறப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லா நேரத்தில் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம்? அவருக்கு உண்மையா இருக்கிறோமா? அவருக்கு உண்மை உள்ளவர்களா செயல்படுறோமா? தேவ சித்தத்திற்கு இடம் கொடுக்கிறோமா? தேவ சத்தத்தை கேட்கிறோமா? ஆண்டவரே, உன் சத்தம் கேட்கும் போதெல்லாம் என்னை மாற்றிக்கொள்ள நினைக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, வாசன சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் யோக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும். சீர் எப்படி இருக்கணும்? பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டென்று நல்ல புரிஞ்சுங்க. நம்மளை குறிச்சு என்ன உண்டு? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க உங்களை குறிச்சு யாரும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. நிறைய என்ன வருது? எல்லாரையும் குறித்து காரியங்கள் வருகிறது. ஆனா நம்மளுக்கு சாட்சி கொடுக்காதபடிக்கு நாமே சாட்சியா நிற்போம். எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ப்போம்? ஆண்டவரே, நாங்க சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே, நாங்க சாட்சியான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் பெரியவர்களோ சிறியவர்களோ பாராதபடிக்கு நம்மை குறித்து அநேக நேரத்தில் எப்படி வருது? உங்களை குறிச்சு சொல்லுவது உண்டு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனா புரிந்து கொள்வோம், நாம் சாட்சியாக இருப்பதற்காக எல்லா இடத்திலும் தேவன் சீர்பொருந்த வேண்டும் என்று நம்மை உருவாக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. அங்கு தேவன் சொல்லுது, ஏனென்ற சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று. அல்லேலூயா. எதுவும் உண்டு? ஒரு தேவ பிள்ளைக்கும் இன்னொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன உண்டு? வாக்குவாதம் நடக்குது. ஒரு சின்ன பிள்ளைகளானாலும் சரி, பெரிய பிள்ளைகளானாலும் சரி, என்ன உண்டு? அந்த வாக்குவாதம் உண்டு என்று உங்களை குறித்து சாட்சி சொல்லுகின்றவங்களும் உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல கைவிட்டுங்க, நம்மளை குறிச்சு தான் பேசுறாங்க. அல்லேலூயா. வாக்குவாதம் உண்டு என்று உங்களை குறித்து சாட்சி கொடுக்கின்றவங்களும் உண்டு. வாசிக்க சகோதரி, அடுத்தது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிறந்திருக்கிறாரே, பவுல் அவர்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா. அந்த பவுல் தெளிவான ஒரு காரியத்தை இங்க வெளிப்படுத்தி காட்டுகிறார்ப்பா. கிறிஸ்து தாப்பா எல்லாத்துக்கும் மேலானவர். அல்லேலூயா. அவரை அறியாதபடியினால்தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின. அவர் அறியாதபடினால்தான் அவர் அன்பை விட்டு ஓடின. அவர் அறியாதபடினால்தான் பாவம் செய்த. அவர் அறியாதபடினால்தான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குன. அவர் அறியாதபடினால்தான் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்த. இப்போ அவரை அறிந்து கொண்டு, அவரை தெரிந்து கொண்டு, அதனால பவுல் அங்க சொல்றாரு, கிறிஸ்து பிறந்திருக்கிறாரே, பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே கொடுத்தான் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்கும் அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய வீட்டாருக்கும் யாருக்கு கொடுத்ததுண்டு? நல்லா புரிஞ்சுங்க. யாருக்கு விரோதமாய் கல்வி எழும்பும் கல்லையே எரியும் பொழுது பவுல் நின்று கொண்டிருந்தானோ அதே குடும்பத்துக்கு ஞானஸ்நானம் கொடுக்கத்தக்கதாக தேவன் அதே போல பயன்படுத்தினார்.
அவனுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடி கொண்டே இருக்கிறான். விசுவாசத்தை காத்து கொண்டான். ஒருவேளை அவன் இறுதி நாட்கள் கடந்து வரக்கூடும். ஆனால் அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம், நீதியின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடின, விசுவாசத்தை காத்து கொண்ட ஓட்டத்தை முடித்தேன். இப்ப எத்தனை பேர் சொல்லுவீங்க, நல்ல போராட்டம் போராடுறத, விசுவாசத்தை காத்து கொண்ட ஓட்டத்தை முடிக்கும் போது எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பிள்ளைகள் சொல்லுவீர்கள்? அதே தேவ சமத்தில் ஒப்புக்கொடுக்க கடந்த நாட்கள் வருகிற நாட்களையும் அவன் போராடின போராட்டத்தையும் தேவனுடைய அன்பில் அவன் நிலைத்திருந்ததையும், ஒருவேளை விசுவாச பொறி உள்ளவா ஜனங்களாய் இருந்த போதிலும் ஆண்டவர் அதை கொஞ்சம் அடுத்த திருத்தமாய் சொல்லி நம்மை விசுவாசத்தை நடத்தி அடுத்த கட்டத்திற்கு நம்மை அடக்கி செல்ல தேவன் விரும்புகிறார். ஒருவேளை சுகமளிக்கும் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தில் நீ தரித்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நீ தரித்திருக்க வேண்டும். தரித்திருக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னையும் என்னையும் பயன்படுத்துகின்ற நாட்கள் சமீபத்தில் இருக்கையிலே நான் பாவத்திலே பரிசுத்த குலைச்சல் உண்டாக ஒருவேளை சீர் பொருந்தாதபடிக்கு எந்த காரியத்தில் இருப்பேன். ஆனாலும் இந்த நாளில் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட முடிக்க போகிறோம். ஆண்டவரை என்னை சீர் பொருந்த பண்ணுகின்றவர் நீர் என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவரை, அன்று சீனாய் மலையிலே மோசையோடு கூட பேசினவர் இது என்னோடு கூட பேசி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை, தேவ சமத்திலாம் எழுந்திருப்போம்.